ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டும் இந்த சண்டே ஸ்பெஷல் வழியாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நாம் ஒரு வசனத்தை வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 25வது வசனம். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன் அப்படிங்கிற வசனத்தில் தான் நாம் பார்க்க போகிறோம். நாம் கண்களை மூடுவோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கூடி வந்து உம்முடைய வசனத்தை ஆராயும்படி நீர் பாராட்டி கொடுத்திருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. வேத வாக்கியங்களுக்குள்ளே புதைந்திருக்கிற மகத்துவங்களை, பொக்கிஷங்களை நீர் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் இருதயங்களை திறக்கத்தக்கதான வார்த்தைகளை தேவனாய் கர்த்தர் எங்களுக்குள்ளே அனுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் முழு ஆளுகை செய்வீராக, நீர் பேசுவீராக, இடைபடுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் இதோ உங்களுக்கு நான் முன்பதாகவே அறிவித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் சில முக்கியமான விஷயங்களை சொல்லுகிறார். அதிலும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மத்தேயு சுவிசேஷத்தை 3 பகுதியாக பிரிக்க முடியும். 1 முதல் 8 வரைக்கும் ஒரு பகுதி, 9 முதல் 14 வரைக்கும் ஒரு பகுதி, 15 முதல் 30 வரைக்கும் ஒரு பகுதி, அதற்கு பிறகு 31லேருந்து 51 வரைக்கும் அது வேறொரு விஷயத்தை சொல்லுது. இந்த 3 பகுதியினுடைய எலாபரேஷன், அதாவது அதை பற்றின விளக்கங்கள் இதில் இருக்கும். 1 முதல் 8 வரை சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக உள்ள சம்பவங்கள் அங்கே இருக்கும். 9 முதல் 14 வரை உபத்திரவ காலத்தினுடைய ஆரம்ப கால சம்பவங்கள் இருக்கும். 15 முதல் 30 வரை உபத்திரவ காலத்தினுடைய பிந்தின காலமும் அர்மேகதான் யுத்தமும் இயேசுவினுடைய பகிரங்க வருகை, இது எல்லாமே அங்கே இருக்கும். இது எப்படி நடக்கும், அது நடக்கும்போது என்னென்ன காரியங்கள் இருக்குங்கிறது அந்த 31லேருந்து 51 வரைக்கும் இருக்கும். அதில் ஆண்டவர் 25வது வசனத்தில் மிக முக்கியமான 3 விஷயங்களை சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, இதோ உங்களுக்கு முன்பதாகவே அறிவித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இயேசு கிறிஸ்துக்கிட்ட எப்போவுமே ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. நம்முடைய ஆண்டவர் எப்போவுமே முன்னாடி சொல்லிட்டு தான் எதையுமே செய்வார். நமக்கு இது வேதத்தில் நல்லா தெளிவாக தெரியும். நான் செய்வதை என் தீர்க்கதரிசிகளுக்கு மறைப்பேனோ அப்படிம்பாரு. சோதோம் அழியறத ஆபிரகாம்கிட்ட போய் சொல்லுவார். எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு ஆண்டவர் செய்வார். அது அவருடைய ஸ்டைல் அப்படின்னு அர்த்தம். பல நேரங்களில் அவர் சொன்னதை அழகாக துல்லியமாக நிறைவேற்றுறதை நம்ம பார்க்க முடியும். பல நேரங்களில் அவர் சொல்கிறது எச்சரிப்பாக இருக்கும், காஷன் அப்படி இருக்கும். சில நேரங்களில் அவர் சொல்கிறது ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த இடத்துல மத்தேயு 24ஆம் அதிகாரம் குறிப்பாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மத்தேயு 24ஆம் அதிகாரம் கடைசி காலத்தினுடைய சம்பவங்கள். ஏன்னா 3ஆம் வசனத்தில் சீஷர்கள் போய் என்ன கேட்குறாங்கன்னா, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஸோ அதுக்கான பதிலாக தான் 24ஆம் அதிகாரம் இருக்குது. அந்த 24ஆம் அதிகாரத்தில் சில முக்கியமான விஷயங்களை சொல்லிட்டு இதோ உங்களுக்கு முன்பதாகவே அறிவித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எந்த விஷயத்த சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், அதில் 3 பகுதியாக பிரித்து 3 முக்கியமான விஷயத்தை ஆண்டவர் சொல்கிறார். முதலாவது விஷயம் 4வது வசனத்தில் சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவரும் உங்களை வஞ்சியாதியபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். முதல் காஷன், எச்சரிக்கையாயிருங்கள்னு அவர் எதை சொல்கிறாரு? முன்பதாகவே சொல்கிறாரு, ஒரு எச்சரிக்கையாயிருங்கன்னு சொல்கிறார். எதை பற்றி? ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எதை பற்றி, எதில் வஞ்சியாதபடிக்கு, அதையும் அவரே கீழே தெளிவாக கொடுத்துட்றாரு. ஃபஸ்ட்டு 5வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். முதலாவதாக வஞ்சனை. கடைசி காலத்தில் வரக்கூடியதான மிக முக்கியமான ஒரு வஞ்சிக்கிற காரியத்தில் ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா, அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி வருவார்கள். இந்த நானே கிறிஸ்து அப்படின்னு சொல்லி வர்றதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்குது கடைசி காலத்தில். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நானே கிறிஸ்துன்னு வந்தவங்க கிபி 40லேருந்தே இருக்கிறாங்க. நிறைய பேர் அது மாதிரி வந்திருக்கிறாங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹிஸ்ட்ரியில் நிறைய பேர் நான் தான் கிறிஸ்துன்னு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் இப்படிப்பட்டவங்களாம் வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரப்போகிற ஒருத்தனுடைய முன்னறிவிப்பு. அவன் கடைசியாக அவன் தான் வருவான், நானே கிறிஸ்து. அதனால தான் அவனை அந்தி கிறிஸ்து, அந்தினா கடைசி கிறிஸ்துன்னு சொல்கிறோம். ஆனால் பைபிள் படி ஆன்டி கிரைஸ்ட்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். அதாவது எதிர் கிறிஸ்து. கடைசியாக கிறிஸ்துவை போல ஒருத்தன் வருவான். இப்போது அந்த கிறிஸ்துவை போல அநேகர் வேஷம் தரிச்சுக்கிட்டு வருவாங்க. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, ஒளியின் வேஷம் தரித்த ஆவி அப்படின்னு இருக்கு. ஒளியின் வேஷம் தரித்த ஆவி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒளி என்பது இயேசு சொல்கிறார், நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். அந்த ஒளியினுடைய வேஷம் தரித்த ஆவி கிறிஸ்துவை போலவே வேஷம் தரித்த கிறிஸ்தவர்களைப் போலவே ஆவிக்குரியவர்களைப் போலவே வேஷம் தரிக்கிறது. அதில் பிரதானமானது அந்தி கிறிஸ்து, கிறிஸ்துவை போல வேஷம் தரிக்கிறது. அப்படி வஞ்சிக்கிற சில ஆட்கள் வருவாங்க, அநேகரை நாமத்தை தரித்து கொண்டு வருவார்கள். அப்படி நிறைய பேர் சபையை வஞ்சித்து இருக்கிறாங்க, நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டு போயிருக்கிறாங்க, அநேகர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. இது நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால்
கடைசியாக சபைக்கு சீஷர்களை பார்த்து கர்த்தர் சொல்லும்போது மிக முக்கியமான ஃபர்ஸ்ட் பாயிண்டாக சொல்கிறாரு, ஒருவரும் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏன் நிறைய பேர் இப்படி ஒரு வஞ்சக ஆவியில் வருவாங்க. இன்றைக்கி கடைசி காலத்தில் இது ஒரு மிக முக்கியமான அடையாளமாக எப்படி இருக்குது, இன்றைக்கி கிறிஸ்துன்னு வந்தால் நாங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம், அதெல்லாம் எங்களை ஏமாற்ற முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் இன்னும் ஏமாந்துக்கிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த நானே கிறிஸ்து என்று சொல்லி வருகிறவர்கள் நம்ம எப்படி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு புறம் எப்படி எதிர்பார்க்குறோம். இப்போ விசாரியன் அப்படின்னு ஒருத்தர் வரார், ரஷ்யாவில் இருக்கிறார், செர்பியா பக்கத்தில், ரஷ்யாவுக்கு பக்கத்தில் செர்பியாவில் இருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா நீல முடியோட தாடியோட அவர் இருக்கிறார். ஸோ கிறிஸ்து அப்படின்னு சொல்லி வரவங்க எப்படி வருவாங்க அப்படின்னா, இந்த நீல முடியோட தாடியோட இப்படிலாம் வந்து வஞ்சிப்பாங்க அப்படின்னு சொல்லி வரவங்களும் நிறைய பேர் அப்படி தான் வராங்க. ஆனால் நீங்கள் சரித்திரத்தில் பாருங்கள், இந்த நீல முடியோட தாடியோட வந்ததுக்கு ஈக்குவலாக அது இல்லாமல் வந்து வஞ்சித்தவங்களும் நிறையா. நானே கிறிஸ்துன்னு சொல்லி சினிமா நடிகர் ஒரு சிலர் ஹாலிவுட்லலாம் வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே அந்த மாதிரி நீல முடியோட தாடியோட வரல. அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய புகைப்படம் அல்லது சிலை என்று சொல்லப்படுகிறவை அதே மாதிரி யாரும் வரல. அதே மாதிரி கொஞ்சம் பேர் வந்து இருக்கிறாங்க. அப்போது இந்த கிறிஸ்துவினுடைய ஆவி இந்த மாதிரி தான் வரணும்னு இல்லை, அது வேற ரூபத்திலையும் சபைக்குள்ளே வரும், வந்து உங்களை வஞ்சிக்கும், கிறிஸ்துவை போல பேசும், கிறிஸ்துவை போல உங்களுக்கு சில காரியங்களை சொல்லும். ஒருத்தர் என்கிட்ட விதமாக அவர் சொன்னது அந்த வீடியோவில் நான் பார்த்தேன், ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் சொன்ன காரியங்கள் வேதத்துக்கு புறம்பாக இருக்கிறது. அப்போ அங்கே இருக்கிறவர் கேட்குறாரு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பைபிளில் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அவர் அழகாக ஒன்று சொல்கிறாரு, யோவான் ஸ்நானகன் சொன்னது கூட தான் பைபிளில் இல்லை, அதுக்கப்புறம் அது பைபிளாக மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி யோவான் ஸ்நானகன் சொன்னது அதுக்கு முன்னாடி பைபிளில் இல்லை, அதுக்கப்புறம் அது பைபிளாக மாறிடுச்சு. அந்த மாதிரி இப்போ நான் சொல்கிறதும் பைபிளில் இல்லை, ஒரு நாள் இது பைபிளில் வரும் அப்படிங்கிறார். என்ன ஒரு வஞ்சகத்தின் ஆவி பாருங்க, எப்படி ஒரு வஞ்சகம் உள்ள நுழையுது பாருங்க. இன்னைக்கு இதே போல அநேகரை வஞ்சிக்கிற ஆவி சபைகளுக்குள்ள நுழையுது. பல நேரங்களில் அவர்கள் உட்கார்ந்து பேசும்போது கேட்டிங்கன்னா அது பேசுகிறது சரியாக இருக்கும், ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு. நமக்கு சில நேரங்களில் அதுக்கான விளக்கங்கள் கூட தெரியாமல் இருக்கும், அது அவங்க சொல்கிறது தப்புன்னு ஒரு உணர்வு இருக்கும் நமக்கு. ஆனால் நம்மளால் வந்து அதை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு வசனம் இருக்காது, அவங்ககிட்ட அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். பல நேரங்கள் நான் யோசிச்சிருக்கிறேன், டக்குன்னு அவங்க சொல்லும் போது இதுக்கு சரியான ஒரு விளக்கம் கொடுக்கணுமேனு, ஆனால் எனக்கு விளக்கம் இருக்காது, தெரியாது. ஆனால் போகும்போது பார்த்தா அதுக்கான விளக்கங்கள் வேதாகமத்தில் இருக்கும். அந்த மாதிரி ஜனங்களை வஞ்சிக்கிறதான சுபாவத்தோடு கூட நிறைய ஆட்கள் கடைசி காலத்தில் சபையை மோசம் போக்கும்படி வந்திருக்கிறார். இந்த வஞ்சிக்கிற சுபாவத்தோடு கூட சபையை மோசம் போக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, ஆகிலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் அப்படின்னு இருக்கு. இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள், ஸ்திரீங்கிறது ஒரு சபை, நம்ம எல்லாருக்கும் தெரியும். சபையை மோசம் போக்குற இன்னொரு சபை. இது என்ன செய்து தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறது. ஆனால் ஏசபேல் யாரு? அவள் ஒரு அரசி, ராஜகுமாரத்தி, ஆகாபுடைய மனைவி. ஆனால் வசனம் சொல்லுது தன்னை அவள் என்ன சொல்றாளா, தீர்க்கதரிசி என்று சொல்லி என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதிக்க. அங்கிருந்த ஏசபேல் என்ன பண்ணா, பழைய ஏற்பாட்டில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஊழியக்காரங்க தோப்பு விற்கிறக்காரங்க பாகால் தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு பந்தி இருக்க வச்சா, சாப்பாடு போட வச்சா, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ அதே மாதிரி இப்போ புதிய ஏற்பாட்டு சபையில் அப்படி ஒரு உபதேசம் வருது. அப்படிப்பட்ட ஒருத்தி வரா, அந்த ஆவி கிரியை செய்து அது என்ன செய்து தன்னை தீர்க்கதரிசி என்று, அதான் ரொம்ப முக்கியம். அங்கிருந்த ஏசபேல் தன்னை தீர்க்கதரிசின்னு சொன்னாலான் பைபிளில் இல்லை. ஆனால் இங்கே இருக்க ஏசபேல் அதே தான், அதே ஸ்பிரிட்டை பற்றி தான் பேசுகிறாரு. அந்த ஸ்பிரிட் என்ன சொல்லுதான், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுதான். அதாவது புதிய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி வருதான், ராஜாவாகவும் இருக்கு, ஆசாரியனாகவும் இருக்கு, தன்னை அரசியாகவும் அதே நேரத்தில் தீர்க்கதரிசி என்றும். புதிய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி உள்ளே வந்து இங்கே என்ன செய்ய வைக்குதா, பிசாசுக்கு போதிக்கிற போதனைகளை விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கும்படி, அங்கே கொடுக்கிற உபதேசங்களை சாப்பிடும்படிக்கு, வேசித்தனம் பண்ணவும் மற்ற காரியங்களோடு கூட கலந்து போகவும், இதெல்லாம் நீங்கள் லிட்டரலாக எடுக்க முடியாது, மற்ற காரியங்களோடு கூட கலந்து போகவும் சபையை போதிக்குதாம். இன்னைக்கு சபைக்குள்ள இப்படிப்பட்டதான வஞ்சிக்கிற ஆவிகள் கடைசி காலத்தில் சபையை வஞ்சிக்கிற ஆவிகள் வந்திருக்குது. யார் பேரில் வந்திருக்குது? ஊழியக்காரன் பேரில் வந்திருக்குது. அதான் ரொம்ப முக்கியம். புதிய ஏற்பாட்டு பிரமாணத்தின் ஊழியக்காரன் பேர்லேயே வந்திருக்கு. ஆனால் அவன் யாரு? பழைய ஏற்பாட்டு அரசி.
இதே தான் பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தை அல்லது பழைய ஏற்பாட்டில் உள்ளதான காரியங்களை ஒரு சிலதை எடுத்துக்கிட்டு புதிய ஏற்பாட்டு பிரமாணத்துக்குள்ள போதிக்கிறது, நியாய பிரமாணத்தை கொண்டு வந்து சுயாதீன பிரமாணம் போல போதிக்கிறது. இதே மாதிரி ஆட்கள் ஆரம்பத்தில் இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? பேதுரு காலத்தில் இருக்கிறாங்க. சபைக்குள்ள அவங்க வந்து விருத்த சேதனம் இந்த மாதிரி காரியத்தெல்லாம் உள்ள கொண்டு வராங்க. அதெல்லாம் கொண்டு வந்து சபையை வஞ்சிக்க பார்க்குறாங்க. அப்படி வரும்போது பவுல் கடிச்சு கொள்றாரு. அதற்கப்புறம் சங்கம் உட்கார்ந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி காரியங்கள்லாம் வேணான்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. ரத்தத்துக்கு, பீருண்ட சத்தத்துக்கு, விபச்சாரத்துக்கு இதுக்கு மட்டும் விலக்கி இருந்தால் போதும்னு முடிவு எடுக்கிறாங்க. அதற்கு பிறகு அதை அடங்கலை பாருங்க. அதுக்கப்புறம் சபையை மோசம் போக்குறதுக்கு அந்த நியாய பிரமாணத்தை உள்ள கொண்டு வர பார்க்குது. கொண்டு வந்து இந்த சுயாதீன பிரமாணத்தை கிறிஸ்து கொடுத்திருக்கிறதான இந்த மகா மேன்மையான புதிய ஏற்பாட்டு உபதேசத்தை, பரலோகத்துக்கு போக வேண்டிய உபதேசத்தோடு கூட எதை கலக்க பார்க்குது? தள்ளப்பட்ட, நிறுத்தி வைக்கப்பட்ட, கர்த்தர் இப்பொழுதுக்கு வேண்டாம் என்று சொல்லப்பட்ட நியாய பிரமாணத்தினுடைய முறைமைகளை கொண்டு வந்து கலக்க பார்க்குது. இன்னைக்கு அதுதான் கலந்துருக்குது சபைகளுக்குள்ள. நியாய பிரமாணத்தின் முறைமைகளை கலந்து சபையை வந்து மோசம் போக்குற கள்ள போதகம் அப்படியே சபையை கலந்து நாசம் பண்ணும். வஞ்சிக்காதபடிக்கு. வஞ்சனைனா என்ன தெரியுங்களா? நீங்க பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்காது வஞ்சனை. இதே ஒரு காரியத்தை நான் பாருங்க, ஸ்திரீயானவள் வஞ்சிக்கப்பட்டாள் அப்படின்னு சொல்லுது. இப்போ பிசாசு வந்து பேசுச்சு சர்பத்தின் வழியாக. அங்கேயும் பாருங்க, பிசாசு சர்பம் ரெண்டும் சேர்ந்து காம்பினேஷன். இது ரெண்டும் வருது, ஸ்பிரிட்டும் பாடியும் ஒன்றா சேருது. அந்த இடத்துல சேர்ந்து வந்து சபையை வஞ்சிக்குது. எப்படி வஞ்சிக்குது? ஆண்டவர் சொன்ன மாதிரியே தான் அதுவும் சொல்லுது. புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரோ? அவர் சொல்ற, ஆமா அவர் சொன்னார், அதே தான் கரெக்ட் சொன்னார். அவர் சொல்லுது, இல்லை நீ சாப்பிடு, புசிக்கும் நாளிலே நீ சாக மாட்டாய். ஆண்டவர் சொன்ன உபதேசம், புசிக்கும் நாளிலே நீ சாவாய். அவர் எதை சொல்றாரு? நீ என்னைக்கு சாப்பிட்றியோ அன்னிலிருந்து மரணம் தொடங்குது உனக்கு. அப்படி ஒரு டிசைன்லே இல்லாத நீ அந்த டிசைனுக்குள்ளே போகிற. உன் ஆத்மா சாக தொடங்குது. உன் ஆத்மா பரலோகத்துக்கு போகாது, பாதாளத்துக்கு போகும். ஆண்டவர் அதை பற்றி பேசியிருக்காரு ஸ்பிரிச்சுவலி. இவன் லிட்டரலாக எடுத்துட்டான். இப்போ என்ன சொல்ற? நீ சாப்பிடு, சாவரியா பாரு, சாவல. இந்த உபதேசம் கரெக்ட். ஏன் பாருங்க, சாவல பாருங்களேன். இதே மாதிரி தான் கர்த்தர் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சொல்றத உலக ஆசீர்வாதம் போதிக்கிறதான பிசாசின் காரியங்கள். இப்போ ஆண்டவர் என்ன தெளிவா வசனத்தில் இருக்குதுங்க. உலகத்தின் ஐஸ்வர்யத்தை குறித்தோ உலகத்தின் காரியத்தை குறித்தோ போதிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு இருக்கு. கீழானவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள்னு இருக்கு. ஆண்டவர் அதை பற்றி அப்போ சபை எதுக்கு கொடுத்தோன்ற டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. அதை விட்டுட்டு உங்களை மயக்கிற வஞ்சிக்கிற உபதேசம், உங்களை அப்படியே அழிவுக்கு நேராக இருக்கிற உபதேசங்களை நேரி. ஏன்னா நியாயப்பிரமாணம் உங்களை எங்கே கொண்டு போகாது? உங்களை பூரணப்படுத்தாது. நியாயப்பிரமாணம் எங்கே கொண்டு போகாது? பரலோகத்துக்கு கொண்டு போகாது. நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள்னு இருக்கு. அப்போ அந்த உபதேசத்தை உங்களுக்கு கொடுக்கணும். இப்போ ஏன்னா உங்களை பரலோகத்துக்கு போடாமல் தடுக்கிறதுக்கு வஞ்சனை. இப்படி சொன்னாரோ, இதுவும் இவர் சொன்னதாங்க, நியாயப்பிரமாணம் இவர் சொன்னதானே, அதில் உள்ளதானே எடுத்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நூதனமாக போதிச்சு சபையை மோசம் போக்குற ஏசபேலின் உபதேசம். இந்த வஞ்சிக்கிற அந்த சுபாவத்தை நீங்கள் கண்டுபிடிக்கிறவங்களா இருக்கணும். நீ கடைசி காலத்தில் எத்தனை பேர் உங்களுக்கு போதிச்சு இந்த கீழாண்மைகள் மேலாண்மைகளே நாங்கள் சொல்கிறானோ, எத்தனை பேர் சொல்கிறாங்களோ, யார் சொன்னாலும் வெறும் இதை மட்டுமே உங்களுக்கு போதிக்கிறவர்களால் மட்டுமே நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு வரணும். உங்களை அதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். யாராவது போதிப்பாங்க, உடனே நீங்கள் யாராவது ஏதோ ஒரு உபதேசம் சொன்னால் அடுத்து என்ன யோசிக்கிறீங்க? உடனே அவரை கேட்கலாமா, இல்லை இந்த ஊழியக்காரரை கேட்கலாமா, இந்த பைபிள் டீச்சரை கேட்கலாமா? அவரை கேட்டதுக்கு சரியான விளக்கம் கிடைக்கும். உங்கள் எண்ணம் நல்லது. நான் என்ன சொல்கிறது தெரியுமா? எத்தனை நாளைக்கு நீங்கள் இப்படிப்பட்டதான பைபிள் டீச்சர்ஸே டிபெண்ட் பண்ணி இருப்பீங்க? இந்த கள்ள உபதேசங்கள் ஒரு காலகட்டம் வரைக்கும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அடுத்து அவங்க அதை அடுத்த ஜென்ரேஷன் கொடுத்துட்டு போயிடுறாங்க. இயேசுக்கு விரோதமான கள்ள உபதேசங்கள் இயேசு காலத்தில் ஆரம்பித்து இன்னைய வரைக்கும் இருக்குது பாருங்களேன். முதலாவது சபைக்கு பார்த்து சொல்லும்போது என்ன சொல்கிறார் ஆண்டவர்? நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசத்தை நீயும் வெறுக்கிறாய். ஆனால் ரெண்டாவது சபைக்கு சொல்லும்போது, மூணாவது சபைக்கு சொல்லும்போது என்ன வசனம் சொல்லுது? நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசத்தை ஃபாலோ பண்ணுறவங்க உங்ககிட்ட இருக்கிறாங்க. அப்போ அந்த உபதேசம் அன்னிலிருந்து அப்படியே கிராஸ் ஆகி அடுத்த மூணாவது சபை வரைக்கும் வந்துருச்சு பாருங்க. அப்போ அந்த கள்ள உபதேசத்தை முதல் சபையின் காலத்தில் எதிர்த்தவங்க மூணாவது சபையின் காலத்திலையும் எதிர்க்கிறவங்க இருக்கணும். அஞ்சாவது சபை காலத்தில் எதிர்க்கிறவங்க இருக்கணும். ஏழாவது சபை காலத்தில் இந்த கள்ள உபதேசம் இயேசு வர வரைக்கும் இருக்கும் பூமியில். அப்போ அதை எதிர்க்கிறவர்களும் இயேசு வர வரைக்கும் இருக்கணும். அப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? இந்த பைபிள் டீச்சர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, சாஃப்ட் ஆயிடுறீங்க. கரெக்டாக பைபிளை பார்த்து சொல்லியிருக்கிறா, அப்போ சரியாக தான் இருக்கும். ஓகே ரைட், நீங்கள் தப்பிச்சிட்டீங்க. ஆனால் நீங்கள் எத்தனை பேரை காப்பாற்றினீங்க? அதான முக்கியம். நீங்கள் அந்த உபதேசத்தை நீங்கள் படிக்கிறவங்களா இருக்கணும். அந்த கள்ள உபதேசம் வரும்போது அதை
உணர்கிறவங்களா நீங்கள் இடத்துக்கு வரணும். அவங்க சொல்லும் போதே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு கள்ள உபதேசத்தை ஒருத்தவங்ககிட்ட உட்காந்து பேசும்போதே, அவன் பேச ஆரம்பிக்கும் போதே உனக்குள்ள ஆவியானவர் உணர்த்துவார். அவன் கள்ள உபதேசக்காரன், அவன் பேசுறதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அவன்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு உணர்த்துவார். நீ அவனை பார்க்க 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 அவன் கூட உட்கார உட்கார கத்தரை அதை வெளிப்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருப்பார். இதுதான் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட். அந்த ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் வரணும் பாருங்க. நீங்கள் ஊழியக்காரனையே டிபெண்ட் பண்ணி அவன் சொல்லிட்டு போன பிறகு எத்தனை பேர் வஞ்சிக்கப்படுறோம்? இவ்வளோ 2000 வருஷம் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாச்சு. இன்னைக்கும் கள்ளோபதேசம் பாருங்க. இப்போ சைனாவில் ஒருத்தன் பிறந்திருக்கிறாரு, கடைசி காலத்தில் கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார், சர்ச் ஆஃப் அல்மைட்டி காட் அப்படின்னு சொல்லி வந்து சைனாவில் ஒரு மாம்சத்தில் இருக்கிறாரு. அந்த வார்த்தை மாம்சமாகி அது இப்போ கடைசி காலத்தில் ஒரு மாம்சத்தில் வந்துட்டாருன்னு சொல்லி அதே வசனங்களை அப்படியே தப்பாக போதிச்சு வாட்ஸ்அப்பில் குரூப் ஆரம்பித்து இன்னைக்கு எத்தனை பேர் அதில் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, எத்தனை பேர் போயிட்டாங்க. இன்னைக்கு நிறைய சகோதரர்கள் வாட்ஸ்அப்லையும் நமக்கு மெயிலையும் அனுப்பி, ஐயா இந்த மாதிரி சர்ச் ஆஃப் அல்மைட்டி காட்னு சொல்லி வந்திருக்குது, சைனாவில் ஆரிஜின், சைனாவில் பேன் பண்ணிட்டாங்க, அவங்க அப்படியே பரவி இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கிறாங்க, இவ்வளோ பேர் வஞ்சிக்கப்பட்டாங்க. ஏன் வஞ்சிக்கப்படுறாங்க? அவங்க வந்தது சரி, அப்படி ஒரு உபதேசம் கொடுக்கறது சரி, கொடுக்கும் போதே சபைக்கு தெரிய வேண்டாமா? அதை வாசிக்கிறவங்க. அப்போ இன்னும் சபை எப்படி இருக்குது? வஞ்சிக்குவதற்கு ஏதுவான இடத்தில் தான் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நானே கிறிஸ்து என்று அநேகர் இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கிறாங்க. மாம்சத்தில் இயேசு வெளிப்பட்டார்னு இப்போ சைனால ஒரு சர்ச் வந்திருக்குது. தமிழ்நாட்டில் நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டு பின்னாடி போயிட்டே இருக்கிறாங்க. ஏங்க இயேசு மாம்சத்தில் எப்படிங்க வெளிப்படுவார்? இது ஒரு சிம்பிள் லாஜிக்கு. ஒரு தடவை மாம்சத்தில் வெளிப்பட்டார், அவர் அதுக்கப்புறம் மேகம் இதில் நீங்கள் காணும்படி எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மேகங்கள் மேல் வருவார்னு அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் இருக்குதே. இவ்வளோ தெளிவாக இருக்குதே. சகரியா 14 இருக்குதே, அவர் ஒலிவமலையின் மேல் வந்து இறங்குவார்னு இருக்குதே. சைனாவில் வந்திருக்கிறான்னு சொல்லும் போது கேட்கக்கூடியதான அந்த உணர்வில்லாத இருதயம், அதற்குள்ளே நீங்கள் எப்படி வஞ்சிக்கப்பட்டு போனீர்கள்? இதை படிக்க கூடவா உங்களுக்கு உணர்வு இல்லாமல் போயிருச்சு? இன்னைக்கு கடைசி காலத்தில் இயேசுவின் ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட திருச்சபையை மோசம் போக்குறபடி வஞ்சிக்கிற ஆவி உலாகுது. இன்னைக்கு சபை மேய்ப்பர்கள் தயவு செய்து, அல்லது போதகர்கள், டீச்சர்ஸ், இந்த மாதிரி காரியங்களில் கொஞ்சம் கவனிங்க. கடைசி காலம், ஆடுகள் திருடப்படுகிறது, அநேக கள்ள ஓநாய்கள் உள்ளே புகுந்து கொண்டு இருக்கிறது. கொஞ்ச காலம் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்துக்கிட்டே இருந்தாங்க. அதற்கு பிறகு கொஞ்சம் பேர் கொரியாலேருந்து வந்தாங்க. அவங்க வந்து பைபிள் ஸ்டடி எடுக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் பேரை வஞ்சித்துட்டு போனாங்க. அதற்கு பிறகு கொஞ்சம் பேர் வந்துட்டு ஹீப்ரு வழியாக வந்தாங்க உள்ள, அவங்க வந்து கொஞ்சம் பேரை வஞ்சித்துட்டு போனாங்க. இப்போ சைனாலேருந்து கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க. கமாலியல் சொல்கிறாரு அப்போஸ்தலர் படிகளில், இது தானாய் தோன்றி இருக்குமானால் தானாலே மறந்து போகும். உண்மைதான், தானாக மறைஞ்சிரும். அதுக்குள்ளே எத்தனை ஆடு நாசமாகுது பாருங்களேன், எத்தனை ஆடுகள் ஓநாய்களுக்கு இரையாய் மாறுகிறது. அப்போ உட்காந்து பேசும்போதே உங்களுக்கு உணர்வு வர வேண்டாமா? கர்த்தர் சொல்கிறாரு, வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாகிருங்க. யார் வந்து எந்த உபதேசம் சொன்னாலும், நீங்கள் படித்த இந்த உபதேசம் உங்களை ஒரு திருச்சபையில், ஆவிக்குரிய திருச்சபையில் சேர்த்து 10 வருஷம் 20 வருஷம் உங்களை வளர்த்து உங்களை கர்த்தருடைய போதனைக்குள்ளே வச்சு எவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்கிறாங்க. எப்படி ஒரே நாளில் மாறி போகிறீர்கள்? அதான் பவுல் கேட்குறாரு, அதற்குள்ளாகவா நீங்கள் மாறி போனீர்கள்? அதற்குள்ளாக உங்களை வஞ்சித்தவன் யார்? அதற்குள்ளாக இந்த சுவிசேஷத்தை விட்டு போவதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வந்ததுன்னு கேட்குறாரு. இன்னைக்கு அதுதான் கடைசி காலத்தில் நடக்கிற அநியாயம். சபைக்குள்ளே வந்து நான் தீர்க்கதரிசின்னு சொல்லி எத்தனை பேர் ஜனங்களை நல்ல சபையில் போத கொடுக்குறாங்க, வசனம் கேட்டுக்கிட்டே இருக்குது. திடீர்னு யார் ஒருத்தருக்குள்ளாவது எங்கே இருந்தாவது இந்த மாதிரி கள்ள உபதேசம் உள்ளே வந்துடுது. அது வந்து சபைக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிரியை செய்து நான் தீர்க்கதரிசின்னு சொல்லி ஏசபேல் என்னும் அந்த தீர்க்கதரிசியானவள் சபையை மோசம் போக்குற மாதிரி சபைக்குள்ளே வந்து சபையிலேருந்து 10 ஆத்மாவை கூட்டிகிட்டு போய் தனியாக சர்ச்சை ஆரம்பிச்சிடுது. அந்த சபையிலேருந்து 10 பேர் போதுங்க பாரு. அதுதான் ஆச்சரியம். அவ்வளோ உபதேசத்தில் வளர்ந்தவங்க இப்படி ஒரு வஞ்சிக்கிற ஆவிக்கு தங்களை செவி சாய்க்கிறாங்களே. நான் எப்பவுமே சொல்வேன், இது ஒரு வகையில் கர்த்தருடைய அனுமதி. எத்தனை கலை நம்ம சபையில் இருக்குதுங்கிறது தெரியும். நான் என்ன விரும்புகிறேன், அந்த கலையே இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமே. எல்லாமே கர்த்தருடைய வசனத்துக்குள்ளே வளர்க்கப்பட்ட நல்லா இருக்குமே. கலைகளாக போனவர்கள் கூட ஆத்துமாக்கள் தானே. இவர்களும் போய்விட்டார்களே, எப்படி 10 பேர் போயிட்டாங்களே அப்படி நம்ம யோசிக்கணும். கடைசி காலத்தில் இப்படிப்பட்டவர்கள் உங்கள் வீடுகளுக்குள்ளே வருவார்கள். வெளிநாடுகளில் இருக்கிறீங்க, செய்தி கேட்குறீங்க, ரொம்ப நல்லது. பல நேரங்களில் நீங்கள் ஆலயத்துக்கு போக முடியாது. விசிட்டிங் பாஸ்டர்ஸ்னு கொஞ்சம் பேர் வருவாங்க, வீடு வீடாக வருவாங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபஸி சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், நான் அந்த காலத்துலேயும் வந்து சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம், இப்பவும் சொல்கிறோம். தீர்க்கதரிசி என்கிறவன் உங்கள் இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறவன் அல்ல. தீர்க்கதரிசி என்கிறவன் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு வரமாட்டான். தீர்க்க தரிசனம் என்பதே என்ன முதல்ல தெரியணும்.
சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவானது தான் தீர்க்க தரிசனம். தீர்க்கதரிசி கண்டித்து உணர்த்துகிறது தான் தீர்க்க தரிசனம். அதுக்கு தான் தீர்க்கதரிசி வருவான். உங்கள் வீடுகளில் நீங்கள் என்ன விரும்புகிறீங்க, வந்து உட்காந்த உடனே உங்களுடைய கவலை கஷ்டத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் கொட்டிடுறீங்க அந்த ஆள்கிட்ட. அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபஸி. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. விசுவாச வார்த்தை பேசுவது வேறு, விசுவாச வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுவது வேறு. சில விசுவாச வார்த்தையை ரொம்ப லாஜிக்காக தீர்க்க தரிசனம் மாதிரி அடிச்சு விடுவான். அதுதான் விசுவாச வார்த்தை வேறு. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் குழந்தையை கொடுப்பார். குழந்தை இல்லாதவங்களுக்கு சொல்கிறோம், இது விசுவாச வார்த்தை. இந்த ஆண்டு நிச்சயம் இந்த வருஷத்துக்குள்ளே கர்த்தர் உனக்கு இப்படி ஒரு குழந்தையை இப்படி கொடுப்பாருங்கிறது விசுவாச வார்த்தையை தீர்க்க தரிசனமாக அடிச்சு விடுறது. இந்த மாதிரி வஞ்சிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. இன்னைக்கு கடைசி காலத்தில் இப்படி வஞ்சிக்கிற ஏசபேலுடைய உபதேசங்கள் நிறைய, கள்ள உபதேசம் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் கடைசி காலத்தில் எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு வகை தேடி சுற்றி திரிகிறான். எல்லாருக்கிட்டையும் போய் மண்டையை கொடுக்கறது, எல்லாருடைய உபதேசத்தையும் உட்காந்து கேட்டுக்கிட்டு அப்புறம் உட்காந்துக்கிட்டு அதில் கொஞ்ச நாள் வஞ்சிக்கப்படுறது. அதுக்கப்புறம் ஏன்னா அது ஆத்மாவுக்கு ஒத்து வராது பாருங்கள், அரோசகமாக இருக்கும். அது ஆத்மாவுக்கு ஒத்து போகாது. சில நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலருடைய ஃபுட்டை நம்ம சாப்பிட போவோம். அது வெஸ்டர்ன் ஃபுட்டோ ஈஸ்டர்ன் ஃபுட்டோ அது சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனால் நமக்கு நம்ம ஜீனுக்கு நம்ம சாப்பாடு தான் ஒத்து வரும் பாருங்களேன். கொஞ்ச நாள் கழித்து அதுவே நமக்கு போர் அடிக்கும். நீங்கள் யூகேக்கெலாம் போனீங்கன்னா பிரெட்டு கொடுப்பாங்க. அன்றைக்கி இப்போ சாப்பிட்றதுக்கு அந்த இடத்துல பீஸா கீஸெல்லாம் நல்லா தான் இருக்கும், கொஞ்சம் அப்படி வெஸ்டர்ன் ஃபுட்டு. ஆனால் போக போக உங்களுக்கு நல்லா தெரியும், இது சரி வராது எனக்கு, அது அவனுக்கு சரி வரும், இது எனக்கு சரி வரும். அதே மாதிரி தான் கர்த்தர் நமக்கென்று ஒரு உபதேசத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த உபதேசம் தான் அது சரி வரும் பாருங்க. அதை விட்டுட்டு சில கள்ள உபதேசங்கள் சாப்பிடும்போது நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும், அதில் கொஞ்சம் நன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் போக போக தான் தெரியும் அது தவறு. நீங்கள் ஆவியில் அதை முதல்ல கொடுக்கும் போதே உணரணும்னு நான் சொல்கிறேன். ஒரு சிலர்லாம் வந்து உட்காரும் போதே தெரியும், ஸ்பிரிட்டில் ஒரு எதிர்ப்பு உண்டாகும். அவங்க பேச ஆரம்பிக்கும் போதே தெரியும் ஒரு எதிர்ப்பு உண்டாகும். அப்போயே சொல்லுவேன், இவர் இந்த 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 பர்சன்ட் ஏதோ ராங் இருக்குது. அவர் 5 நிமிஷம் பேசும்போதே நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும், இந்த மனுஷன் தப்பான உபதேசத்தில் இருக்கிறார். யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். கடைசி காலத்தில் வஞ்சிக்கிற ஆவிகள் இப்பொழுது கிரியை செய்ய தொடங்கி இருக்கிறது. இப்போ நிறையா வந்துட்டு இருக்குது. நிறைய பேர் நமக்கு அனுப்பிட்டும் இருக்கிறாங்க. நீங்களும் கேர்ஃபுல்லாக இருங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்பில் சர்ச் நடத்துகிறாங்க, ஜாயின் பண்ண சொன்னாங்க. சும்மா தான், ஃப்ரீ தான், ஜாயின் தான் பண்ண சொன்னாங்க. ஜாயின் தான் பண்ணோம். அவங்க நோட்ஸ் அனுப்பி விட்டாங்க. அது 40 கிளாஸஸ்ஸு 20 கிளாஸஸ்ஸு. அந்த நோட்ஸ் அனுப்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் போக போக அது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏசுநாதர் அங்கே இருக்கார், இங்கே இருக்கார், நம்ம பார்க்க போகிறோம், சைனாவில் இருக்கிறாரு, உங்களை வந்து பரலோகமே கிடையாது, நரகமே கிடையாது, உங்களை ஏமாத்துறாங்க, இப்படியெல்லாம் நிறைய கள்ள உபதேசம் வரும். வஞ்சிக்கிறது. உங்களுக்கு ஒரு ஊழியக்காரரை கத்தர் கொடுத்துருக்கார். நான் எப்போவும் சொல்லுவேன், ரட்சிக்கப்பட்டவர்களே கத்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார். உங்களுக்கு ஒரு சர்ச், உங்களுக்கு ஒரு மெய்ப்பன், அங்கே சில உபதேசம், அதில் தரித்துருங்க. அந்த உபதேசங்களில் அங்கே கொடுக்குறவரும் 100% யாரும் இங்கே பர்ஃபெக்ட் இல்லை, நாங்கள் உட்பட. நோபடி இஸ் பர்ஃபெக்ட். சில பிரச்சனைகள் வர செய்யும், அதை நாங்கள் பேசி தீர்த்துக்கலாம், அது குடும்ப பிரச்சனை மாதிரி. அதை விட்டுட்டு நீங்கள் இங்கே பயந்துக்கிட்டு, நம்ம மந்தையை பயந்துக்கிட்டு வெளியே போனீங்க, ஓனாய் இருக்குது, ஓனாய் கடிச்சு கோதறிட்டோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. முதலாவது இயேசு சொல்லுகிறார், ஒருவர் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள்.